வணக்கம் நண்பர்களே. இது உங்கள் ஸ்ரீ மீனாட்சி ஜோதிடம். இந்த இன்றைய பதிவில் நாம் நட்சத்திரங்களை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். ராசி மண்டலத்தில் நட்சத்திரங்கள் 27 நட்சத்திரங்கள் உள்ளதாக இருக்கிறது. இதில் ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் 4 பாதங்கள் உள்ளதாக ஜோதிடம் சொல்கிறது. ஒரு நட்சத்திரம் 4 பாதங்கள் நிற்கிறது. ஒரு நட்சத்திரத்தை எடுத்துக்கொண்டால் பாதம் 1ஆம் பாதம், 2ஆம் பாதம், 3ஆம் பாதம், 4ஆம் பாதம் உள்ளதாக ஜோதிடம் கணிதம் சொல்கிறது. உதாரணமாக நாம் மேசராசியில் எடுத்துக்கொண்டோமேனால் அதில் அஸ்வினி, பரணி, கித்திகை இந்த 3 நட்சத்திரங்கள் உள்ளது. இந்த மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரம் 4 பாதங்களும், இரண்டாவதாக பரணி நட்சத்திரத்தில் 4 பாதங்களும், அடுத்ததாக கித்திகை நட்சத்திரத்தில் முதல் பாதமும் மேசராசியில் உள்ளது. இவ்வாறு பார்க்கும் பொழுது ஒரு ராசியில் 9 பாதங்கள் உள்ளதாக ஜோதிடம் சொல்கிறது. ஒரு ராசியில் 9 பாதங்கள். மேசராசியில் அஸ்வினி 4 பாதங்கள், பரணி 4 பாதங்கள், கித்திகை ஒரு பாதம், அதாவது முதலாவது பாதம். இது மேசராசியில் உள்ளது. இவ்வாறாக 12 ராசிகளிலும் வரிசைப்படியாக ஒரு ராசிக்கு 9 பாதங்கள் வீதம், மொத்த ராசி கட்டத்தில் மண்டலத்தில் 108 பாதங்கள் கொண்டதாக ஜோதிட கணிதம் உள்ளது. இப்பொழுது நாம் நட்சத்திரங்களை பார்க்கலாம். நட்சத்திரம் இந்த 27 நட்சத்திரங்கள் ஆகும். அவை வரிசைப்படியாக சொல்கிறேன். அஸ்வினி, பரணி, கித்திகை, ரோஹிணி, மிருகசீரிடம், திருவாதிரை, புனர்பூசம், பூசம், ஆயில்யம், மகம், பூரம், உத்திரம், ஹஸ்தம், சித்திரை, சுவாதி, விசாகம், அனுசம், கேட்டை, மூலம், பூராடம், உத்ராடம், திருவோணம், அவிட்டம், சதயம், பூரட்டாதி, உத்திரட்டாதி, ரேவதி. ரேவதி கடைசி நட்சத்திரமாக 27வது நட்சத்திரமாக உள்ளது. இந்த நட்சத்திரங்களை நாம் முதலில் வரிசையாக சொல்வதற்கு நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் ஜோதிடத்தின் அடிப்படை மிக நன்றாக இருக்கும் என்று எனக்கு கருத்து. இந்த 27 நட்சத்திரங்களும் இந்த 12 ராசிக்கு கட்டங்களில் மேசத்தில் அஸ்வினி நட்சத்திரமாக ஆரம்பித்து கடைசியில் ரேவதி நட்சத்திரம் மீன ராசியில் கடைசியாக அமர்கிறது. மேலும் இது பற்றி விரிவுகளை நாம் அடுத்த பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம். தென்னாட்டுடைய சிவனை போற்றி, நாட்டோருக்கு இறைவா போற்றி போற்றி. நன்றி.